ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நீ வந்து பார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பட்டாணி குழம்பு உருளைக்கிழங்கு சேர்த்து கிராமத்து ஸ்டைலில் வைக்கலான்ட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்காக நான் ஒரு கப் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீடியம் சைஸ் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கிறதுக்காக ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசால் தூள், அது மட்டன் மசாலா தூள், மஞ்சத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வதக்கிட்டு வந்துடுறேன். வெங்காயத்தை வதக்கிட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, அதில் எல்லா கரம் மசால் ஐட்டம்லாம் இதிலையே போட்டு வதக்கி, அதாவது இறக்கணுன்னையும் எல்லாம் பிரட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், பட்டாணி ஒரு கப் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசியணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வயதானவங்க குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டா செரிமானமாகாது. அதுக்காக அதோட தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், குழம்பு வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், தோல் சீவிட்டு. தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேங்காயும் இந்த மசாலையும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயட்டும். குக்கர் சுடிச்சு நம்ம ஆயில் ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு குளிக்கரண்டி அளவு நான் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சோம்பு இருந்துச்சுன்னா சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி கப் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த பட்டாணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதோட வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட சமைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்குது, அதனால் எனக்கு அதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு. நான் அதையும் உள்ள கொட்டி நான் மசாலாவோட கொதிக்க வைக்கிறேன். உருளைக்கிழங்கு மேக்ஸிமம் வெந்துடும், அதனால் நான் அதை வேக வைக்கலை. நான் ஈஸியாக வேகக்கூடியது. நம்ம பட்டாணி வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் இந்த மசாலா டப்பாவில் அலசி இதை ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு இப்போது நம்ம மசாலா இது பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியை வேணுங்கிற அளவுக்கு ஊற்றி நீங்கள் கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா கலக்கி வேக விட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி வற்றி வரும். தண்ணியாட்டிருக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்ட கொதிக்க விடும்போது மசாலா வற்றி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உங்கள் வீட்டில் எப்படி உப்பு போடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். நான் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு கொதிக்கக்குள்ளேயும் நம்ம ஒரு வசனம் பார்த்துருவோமா? பைபிள் வசனம் இன்றைக்கி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்ப்போம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவது என்னென்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஆண்டவர் தான் நம்மளுக்கு வந்து எல்லா உதவிகளும் செய்கிற தேவன். அவருக்கு மாத்திரம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதித்த பின்னாடி குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். குழம்பு இறக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு இந்த அளவுக்கு நம்ம சொல்லியிருக்குது போதும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம மல்லித்தலை கொஞ்சம் இருந்துச்சு, நான் இருக்கிறத வச்சு செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.